இன்ஸ்டாகிராமில் இருக்கும் அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்திகள். பேக்கேடி பேப்பர் ஐடிக்காரங்களுக்கு ஒரு வணக்கம். நான் இந்த ஊருக்காக வரல கிடையாது. நான் எங்கள் அத்தோடு பையன் இங்கே ஹோட்டல் கடை வச்சதுனால நான் இங்கே வந்தது காரணத்துக்காக. அப்புறமேட்டு சும்மா இந்த ஒரு கிராமம் மாதிரி தான் இந்த ஊர் இருந்தது. அப்போ நாங்கள் ஒரு வீடு கேட்குறதுக்கோசரம் வந்தக்குள்ளே தான் அப்புறமேட்டு எங்கள் சொந்த பந்தங்களெல்லாம் இங்கே இருந்தாங்க. எந்த ஊர் ஏது ஊருன்னு எல்லோரும் கேட்டு அப்புறம் நாங்கள் இந்த ஊருன்னு சொன்ன பிற்பாடு அப்புறம் பார்த்தா சொந்தக்காரங்களாகிட்டாங்க. அதுலேருந்து 22 வருஷமாக அவங்களுக்கு தெரியும் எனக்கு யார் எப்படின்னு. என்னை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்குது, பொண்டாட்டி இருக்குதுன்னு. இருந்திருந்தால் அந்த வேஷத்தை நான் போட வேண்டியது அவசியமே கிடையாது. எனக்குன்னு யாரும் கிடையாது. நான் இருக்கிறது ஒன்றே தான். ஏன் என்னை பற்றி சொல்கிறீங்க? ரெண்டாவது, இந்த கோயிலுக்காக கட்டுறதுக்காக கல் மண் ஓட்டி போட்டுக்கிறாங்க. ஏதோ ஒரு மாரியம்மன் கோயில் கட்டலாம்னு சொல்லி இருந்தாங்க. அதுக்கு யாரையுமே குத்துமத்தி சொல்லலை. இதில் கேட்குற ஆம்பளைங்களை மட்டும் தான் நான் பேசுகிறேன். இதில் யாருனாச்சும் வந்தீங்க நல்லா இருக்காது. இது வீடு என்னத்துக்கு கட்டுறீங்க, ஏது கட்டுறீங்கன்னா அது என்ன அர்த்தம் சொல்லுங்கள். இந்த பேரண்ட் பள்ளியிலே உங்களை கேட்டு தான், திருநங்கைகளை கேட்டு தான் வீடு கட்டணுமா? சொல்லுங்கள். போய் அவங்கவுங்க வீட்டுக்கு காவலாக இருங்க. அப்படியே வீடு உங்களுக்கு இங்கே யாருக்குமே வீடு விட மாட்டாங்க. எங்கள் தெருவில் பொறுத்த வரைக்கும் திருநங்கைங்களுக்கு யாருமே விடமாட்டாங்க எங்கள் பொம்பளைங்க. ஆனால் அந்த அளவுக்கு நீங்கள் பேருக்கு எடுத்துக்கிட்டீங்க. இதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் தப்பு இருந்தால் தப்பு ஏற்றுக்கிறேன், இல்லைன்னா ரைட் இருந்தால் நீங்களே எனக்கு தண்டனை கொடுங்க. எனக்கு தண்டனை கொடுத்து பார்த்துட்டு எல்லாருக்கும் இருக்குது. நான் குத்தம் சொல்ல விரும்பலை. நான் பொதுவான கருத்து தான். இந்த 5 வருஷம் அளவில் நான் படாத பாடு பட்டுட்டு இருக்கிறேன். ஏன்னா அந்த கோயிலுக்கு தான் தெரியும். இது என்னோட ஏன் கேட்குறீங்க, இது எதுக்கு கட்டுறீங்க, மண் எதுக்கு கல் கட்டுறீங்கன்னு? உங்களுக்கு தான் வீடு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் அதோட கூதி மூடிட்டு போங்க. திருப்பி மீண்டும் என்கிட்ட வந்தீங்களா எல்லாம் இழுத்து வச்சு விட்ருவேன். இல்லை என்ன தான் தண்டனை கொடுக்குறீங்களா வாங்க. அப்போ எனக்கு தண்டனை கொடுத்தா எத்தனையோ பேர்த்துக்கு தண்டனை இருக்குது. ஓகே, நான் ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் ரெடியாக வாங்க.